ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இந்த தினம் 754வது நாமாவளியாக ஓம் லோகதாத்ரே நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி எல்லா உலகங்களையும் போஷிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. காப்பாற்றி உண்டாக்கி உருவாக்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. உலகத்தையும் உலக உயிர்களையும் போஷித்து வளர்க்கக்கூடிய தாயாக இருக்கார். அதாவது தாத்ரி அப்படின்னா வளர்ப்பு தாய், செவிலி தாயின்னு சொல்கிறோம் இல்லையா. தாயார், பூமி, நெல்லி மரத்துக்கு இதெல்லாம் தாத்ரின்னு பேர். இதெல்லாம் ஒரு காரண காரியத்திற்கான பெயர். எப்படி உயிர்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கறது யார் அப்படின்னா பூமி. நம்மளை தாங்கக்கூடியவள் பூமாதேவி தாயாக இருக்கா. நம்மளை வளர்க்கக்கூடிய தாய், பெற்றெடுத்த தாய்வானா நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறார். அது மாதிரி இறைவன் இந்த ஜீவாத்மாவை படைக்கலை. ஜீவாத்மாவுக்கு உயர்கதி அடைவதற்கு பிறப்பை நிறைய கொடுக்குறார். ஒவ்வொரு பிறப்பை கொடுத்து அந்த பிறப்பின் மூலமாக உயர்கதி அடையிறதுக்கான செயலை செஞ்சுட்டே இருக்கார். அது மாதிரி அந்த நெல்லி மரம் எப்படி நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கும் அதனுடைய சக்தியால். ஆமலகம்னு பேர். அது அப்பழுக்கற்றதாக இருக்கக்கூடியது. அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் வரும். இதில் பார்த்தோன்னா குமார பரமேஸ்வரன் ஒரு தாயாக இருந்து இந்த உயிர்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த உயிர்களுக்கு என்ன நன்மை செய்கிறார் அப்படின்னா அழகாக கந்தர் அலங்காரத்தில் வர்ணிப்பார். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன், வினை தீர்த்தருளாய் அப்படின்றார். என்ன வினை நம்மக்கிட்ட இருக்குது? இந்த உயிர்களுக்கு பிறப்பு தான். ஒவ்வொரு பிறப்பு இறப்பு இதெல்லாம் பிறவி துன்பங்கள், பிறவி நோயின்னு அதனால தான் அதை சொல்கிறது. இந்த நோய்க்கு காரணம் 3. இப்போ நம்ம உடம்பு நோய் வந்ததுன்னா 3: வாதம், பித்தம், சிலேத்மம் இருக்க மாதிரி இந்த பிறப்புக்கு காரணமான 3 இருக்குது. ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம். ஆகாமியம் அப்படின்றது நம்ம இப்போ செஞ்சுன்னு இருக்க வினை. அது நல்வினை தீவினை, அது நம்ம செய்கிறத பொறுத்து இருக்குது. இந்த சஞ்சிதம் அப்படின்றது பக்குவப்படாமல் இருப்பதாக இருக்கக்கூடிய வினை. பிராரப்தம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே செய்த வினை அடுத்த ஜென்மாவில் தயாராக அனுபவிக்கிறதுக்காக நேராக நிற்கும் அந்த வினை. அப்போ இந்த வினை நீங்கினால் மலம் நீங்கும், மலம் நீங்கினா பிறவி நீங்கிடும். அதனால தான் இருவினையும் மலமுமர இரவியோடு பிறவியற அப்படின்னா திருப்புகழில் வர்ணிப்பார். அப்போ இந்த வினைகள் ஓட்டக்கூடிய பெரும் சக்தி வடிவேலவன் குமார பரமேஸ்வரன். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன்னு அதனால தான் சொல்கிறார். அப்போ இந்த உலகம் அப்படின்னா அந்த மக்கள் உயிர்களை குறிக்கும். அப்படி எல்லா உலகங்களையும் காப்பாற்றுறாரு. எதற்காக அப்படின்னா அந்த உயிர்களெல்லாம் உயர்கதி அடையும் பொருட்டு ஒரு தாயாக இருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றுபவர், போஷிப்பவர் குமார பரமேஸ்வரன். அதுதான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக அழகாக வர்ணிக்கிறது. ஓம் லோகதாத்ரே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.